அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழில் பேச்சு வழக்கில் கொஞ்சம் சலிப்போட சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவங்ககிட்டலாம் குப்பை கொட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு. அதாவது இவங்ககிட்டலாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றத குப்பை கொட்டுறதுன்னு ஒரு அழகான சங்க இலக்கிய வாசகத்தினால குறிப்பது நம்முடைய வழக்கம். என்னவோ சார், இந்த ஆஃபீஸில் இன்னும் 10 வருஷம் நான் குப்பை கொட்டணும் அப்படிம்பார். அதான் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கான். அதை தான் அவர் அப்படி சொல்கிறார். அது எப்படியோ நாம் செய்கிற வேலையை குப்பை கொட்டுவதோடு ஒப்பிடுவது அப்படின்றதே ஒரு தவறான அணுகுமுறை இல்லை. ஏங்க, நம்ம செய்கிற வேலை தான் நம்முடைய ஐடென்டிட்டி. நாம் செய்கிற அதனால தான் சில பேர் ஓய்வு பெற்ற பிறகு கூட ஓய்வு பெற்ற IAS அதிகாரின்னு போட்டுப்பாங்க, ஓய்வு பெற்ற பேராசிரியர் இப்படிலாம் கூட விசிட்டிங் கார்டில் அடிச்சுக்குவாங்க. இப்போ அவங்க அந்த வேலையில் இல்லை, ரிட்டையர் ஆன பிறகு கூட அந்த வேலையோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்வார்கள். அந்த அளவுக்கு நாம் செய்கிற வேலை நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது, சமூகத்தில் மரியாதையை கொடுத்திருக்கிறது, அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. எல்லாத்தையும் விட 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்குது, அந்த நன்றியாவது இருக்கணும்ல. ஆயுத பூஜை அப்படின்னா ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் நவராத்திரி முடிஞ்ச உடனே பண்ணுறது இல்லை. எது நம்முடைய வாழ்வுக்கு வெற்றிக்கு ஆயுதமாக இருக்கிறதோ அதை கொண்டாடுவது தான் ஆயுத பூஜை. அப்போ நம்முடைய வேலையை குப்பை கொட்டுறதோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் குப்பை கொட்டுறதே வேலையாக நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? எல்லாத்தையும் என்ன கையில் இருக்கோ அதை பயன்படுத்திட்டு மிச்சத்தை அப்படியே தரையில் குப்பையாக போட்டு போயிடுவான். தரையில் குப்பை இருக்கிறது என்பதே ஒரு தேசம் சமுதாயத்தில் தூய்மைக்கு முக்கியத்துவம் தரவில்லை அப்படின்றதுக்கான அடையாளம். அதுவும் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2ஆக பிரித்து தினந்தோறும் வாசலில் பாடலோடு வந்து குப்பையெல்லாம் தாங்கையான்னு வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் அதை சேகரித்து ஒழுங்காக அவங்ககிட்ட அதை கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ணுற வேலை. அந்த குப்பை கொட்டுற வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டான் நம்பாள். வார இறுதியில் பீச்சு கடற்கரை பக்கம் போய் பாருங்கள், இல்லை ஆறுகள் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க மாலை வேலைகளில் அந்த பக்கம் போவாங்க. அங்கே விற்கிற பீச்சில் பக்கம் வந்தீங்கன்னா என்னென்ன உண்டோ நம்ம மக்கள் பண்ணுற அழிச்சாட்டியம் இருக்குதே. குடிச்சிட்டு அந்த பாட்டில் அங்கேயே போடுறது, குடிச்சிட்டுனா குளிர் பானங்கள் அல்லது தண்ணீர் பானங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் அங்கேயே இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில். அப்புறம் வேர்க்கடலை சுண்டல் சாப்பிட்டாங்கன்னா பேப்பர் அங்கேயே போட்டுருவாங்க. இவங்க எடுத்துகிட்டு போகிற கேரி பேக் அங்கேயே இருக்கும். வார இறுதி நாட்கள் பண்டிகைகள் முடிந்த இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய துப்புரவு தொழிலாளிகள் அங்கு வந்து பெருக்குகிறார்கள். அவங்களுடைய வேலையே 2 மடங்கு 3 மடங்காக மாறி போய்விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நம்ம அவங்களுக்கு உபத்திரவமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய வேலையை 2 மடங்கு அதிகரிக்க நமக்கு என்னங்க உரிமை இருக்குது? ஒரு கடற்கரையை சுத்தமாக பராமரிப்பதற்கு ஒரு அரசாங்க முயற்சி, இதெல்லாம் மீட்டிங்கில் மேடையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். நாம் பயன்படுத்தின பொருளின் மிச்சத்தை மிகுதியை ஒழுங்காக போடுகிற அடிப்படை பொறுப்பு நமக்கு வேணாமா? அப்புறம் பிள்ளைங்களை கொண்டு போய் கான்வெண்ட்டில் விட்டுட்டு என் பிள்ளை கான்வெண்ட்டில் படிக்கிறான்னு பெருமையாக பேசிக்கிறதுல என்ன இருக்குது? நாம் படிக்க வேண்டியதை பட்சமா? பிள்ளைங்களுக்கு டீச்சர் கிளாஸில் எட்டிக்கெட்ஸ்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு அதை பற்றி கட்டுரை எழுதுறதுல என்ன இருக்குது? நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதே எவ்வளவோ இருக்குதே. பஸ்ஸில் அநியாயம் பண்ணுவோம். ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள், எல்லாத்தையும் தின்னுட்டு அந்த பேப்பரை அங்கேயே கம்பார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து பெருக்கி தள்ளணும், அதை ஒரு சின்ன பையில் போட்டுக்கிட்டு நீங்கள் இறங்குற ஸ்டேஷனில் குப்பை கூடையில் போட்டு போகக்கூடாதா? ஒரு எழுத்தாளர், அவர் ஜப்பானில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், புகழ்பெற்ற எழுத்தாளர். அப்போ எழுத்தாப்பில் ஒரு பெரியவர் அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிற அந்த சீட்டினுடைய நுனி கிழிஞ்சிருக்கு. அந்த பெரியவர் டக்குன்னு என்ன பண்ணாரு, தன்னுடைய பையை எடுத்தார், அதில் ஒரு ஊசி அதில் ஒரு நூலை கோத்து அந்த ட்ரெயினில் கிழிஞ்ச அந்த லேசாக கிழிஞ்ச அந்த சீட்டை அவர் தையல் போடுகிறார். அதை பார்த்த நம்மூர் எழுத்தாளர் பதறி போயிட்டார். அவருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம். எழுத்தாளர் நல்லவா, கண்ணும் மனமும் எப்போதும் திறந்தே இருக்கும். என்ன நீங்கள் ஏன் தையல் போடுறீங்க? ட்ரெயின் மெயின்டெனன்ஸ்லாம் கவர்மெண்ட்டோட வேலை இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு, கவர்மெண்ட்டோட வேலை சரிங்க, ஆனால் கவர்மெண்ட்டு பண்ணும் அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச காரியத்தை கூட செய்யாமல் இருக்கிறது தப்பு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிழிசலை அவர் ஒன்றாக தைத்தார். அந்த கிழிசலை ஒன்றாக தைத்தது மனதின் கிழிசலை ஒன்றாக தைக்கிறான்றதுக்கான குறியீடு. எங்கேயோ எப்பொழுதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பெரியவர் தையல் போடுகிறார், ஆனால் ஒரு தேசத்துக்கே அதில் ஒரு செய்தி அடங்கி இருக்கிறது.
ஆஸ்திரேலியா கண்டம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு கண்டத்தின் முழுக்க பரப்பி வைக்கிற அளவிற்கு கழிவுகளும் குப்பைகளும் கடலுக்கடியில் இருக்கின்றனன்னு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. எப்படி வந்ததுங்க? இந்த கடவுளை கொட்டினார், மழை பெய்யறப்போ எல்லாம் உள்ளே போயிடுச்சா? நாம் பயன்படுத்தியவை எல்லாம் ஆலை கழிவுகளாக, தொழிற்சாலையினுடைய மிச்ச மீதிகளாக, கடற்கரையிலே பயன்படுத்தி விட்டு போட்ட மிகுதிகளாக எல்லாம் போய் கடலுக்குள்ளே சேர்ந்து கொள்ளுகிறது. ஏப்ரல் 22 உலக பூமி நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க, வேர்ல்டு எர்த் டே அப்படின்னு. மறந்து விடாதீர்கள், இந்த எர்த்து தான் நாம் நிழல் தந்திருக்கிற மரம். இந்த மரம் மட்டும் இல்லை என்றால் நமக்கு வேறு கிடையாது, வேறு எங்கும் செல்ல முடியாது. சட்டை சரியில்லைன்னா வேறு சட்டை வாங்கலாம், உணவு சரியில்லைன்னா வேறு உணவு வாங்கி சாப்பிடலாம். இந்த பூமியை மொத்தமாக நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்? பூமி என்கிற இந்த மரத்துக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. நாம தான் இதை பத்திரமா பாதுகாக்கணும். அதற்கான தொடக்கம் நம்ம வீட்டு வாசலிலிருந்து ஆரம்பிக்குது. விரல் நுனியில் இருந்து நாம் எங்கே குப்பைகளை போட வேண்டும் என்று தெரிந்து போடுவதில் ஆரம்பிக்கிறது. சார், சில வீதிகளுக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா அது என்னவாங்க, இந்த குப்பை அள்ளுறவங்க 2 நாளாக வரலங்க அப்படின்னு. குப்பை அள்ளுறவங்க வரல அப்படின்னா வீதி முழுக்க குப்பைகளாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு குப்பைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம், ஆனால் சரியாக அதை நிர்வகிக்கவில்லை. எப்படி? நாம் உருவாக்கி விட்டோம், அதை நிர்வகிக்கவில்லை. வீதி முழுவதும் சில நண்பர்கள் சொந்தக்காரங்க கூட அங்கே வீட்டுக்குள்ளே போகக்கூட முடியாது, அவ்வளோ குப்பையாக இருக்கும். என்னங்க இப்படி வச்சுருக்கீங்கன்னா, சில பேர் அவன்லாம் வந்துடக்கூடாதுக்காகவே வீட்டு வாசலில் அவ்வளோ குப்பையை போட்டிருப்பான். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாமும் அப்படித்தானே போகிறோம் வருகிறோம். எனவே வேலை என்பது குப்பை கொட்டுகிற ஒன்று அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லலாம். ஆனால் வேலையை அப்படி சொல்வது தவறு மாதிரி தான் குப்பை கொட்டுகிற வேலையை சரியாக செய்யாமல் இருப்பதும் தான் காரணம். இந்த பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.